கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு உறவாட கர்த்தர் கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே முக்கியமான ஒரு தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். விசேஷமாக குடும்பம் என்னும் தலைப்பிலே கணவன், மனைவி, பிள்ளைகள் இவர்களை பற்றி சிறிது நேரம் நாம் ஆண்டவருடைய தயவாலே நாம் வசனங்களை வைத்து நாம் சம்பாஷிப்போம். உங்கள் அனைவரும் இந்த நாளிலே விசேஷமாக தேவ கிருபையோட இந்த வசனங்களோடு இணைவதற்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே கிறிஸ்துவ குடும்பங்கள், பலதரப்பட்ட குடும்பங்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் இடையிலே சகல காரியங்களிலும் பிரச்சனைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், சண்டைகள், விரோதங்கள், பகைகள் இப்படியாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடியாலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாக ஆண்டவர் என்ன நம்மாண்ட எதிர்பார்க்கிறாரோ அவ்விதமாக நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை நாம் நடத்துவோமானா வாழ்க்கையிலும் நம்மளுடைய குடும்ப சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியாக நாம் நிலைத்து நிற்போம். எனக்கு அன்பான பிள்ளைகளை, கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது இந்த கணவன் மனைவி இருவருக்கும் நடுவிலே அன்பு நிலவ வேண்டும். அன்பு இல்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனைகள், சச்சரவுகள், குழப்பங்கள், சண்டைகள், இதனால் பிரிவினை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த அன்பு மிகவும் முக்கியமானது கணவன் மனைவிக்கும். இந்த அன்பு தான் சகல பிரச்சனைகளிலும் இருந்து, சந்தேகத்திலையும் இருந்து, கஷ்டங்களில் இருந்து நாம் இணைக்கும். இந்த அன்பு இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கை திசை கெட்டு போகும். அன்பான பிள்ளைகளே, நம் ஆண்டவர் அன்பான தேவன். அவர் எப்படி நம்ம எல்லாம் அன்பு செலுத்துகிறாரோ நாம் எப்படி அவர் மேல் அன்பு செலுத்துகிறோமோ இந்த அன்பு தான் குடும்பம் கட்டப்படும். இந்த அன்பின் நிமித்தமாகத்தான் நாம் ஒருத்தர் கணவனும் மனைவி இசைந்து நம்மளுடைய குழந்தைகளை ஆவிக்குரிய ரீதியிலே வளர்க்க முடியும். நம் கணவன் மனைவி இருவருக்கு இந்த அன்பு இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய பிள்ளைகளையும் ஆவிக்குரிய ரீதியில வளர்க்க முடியாது. நல்ல ஒரு குடும்பமாகவும், அதாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற குடும்பமாக அமையாது. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? குடும்பத்தை கட்டுகிற தேவன் நம் தேவன், பிரிக்கிற தேவன் கிடையாது. அதனால நாம் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தும் ஆண்டவர் என்ன நம்ம ஆண்டை எதிர்பார்க்கிறாரோ அந்த வண்ணமாக நாம் நடப்போமானா நம்மளுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. எனக்கு அன்பான இந்த பிள்ளைகளே, விசேஷமாக இந்த கணவன் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறாரு. நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? குடும்ப தலைவரை ஆசாரியர் என்ற ஒரு பதவியில வைக்கிறாரு. நம் தேவன் நம்ம மேல ரொம்ப அக்கறை உள்ள தேவன். அதனால நம்ம குடும்பத்துல நம்ம பாருங்க, நம்ம ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க, நம்ம படிச்சிருந்தாலும் படிக்கலைன்னாலும் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்து அவர் பக்கத்துல வைத்து நம்மளை ஒரு விசேஷமாக வேதத்தை வாசிக்கும் போது பாருங்க, நம்மளை முத்துன்னு சொல்றாரு. நம்ம எதுல நம்ம அந்த முத்துக்கு சமமா இருக்கிறோம்? இல்லை. ஆனா நம் தேவன் நம்மளை முத்தாக அவர் பார்க்கும் பொழுது ஏன் நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படின்னு நம்ம நடக்கக்கூடாது? நமக்குள்ள பெருமைகள், பகைகள், எடுத்தறிந்து பேசுவது, இதெல்லாம் நாம் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா கணவன் மனைவி என்று சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தாழ்ந்து, ஒருத்தர் கோபமா பேசினாலும் மனைவி அடங்கி போகணும், மனைவி கோபமா பேசினாலும் கணவன் அடங்கி போகணும். ஒருத்தருக்கு ஒரு தாழ்மை என்ன ஒரு நிலைக்கு வந்துடணும். குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும், இல்லாம இல்லை. ஆனால் ஒருத்தர் புரிந்து கொண்டு கவனமாக கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நம்ம ஒரு சிந்தனையை அங்க மறந்துடணும். ஆண்டவர் பிள்ளைங்கன்னு நாம் நினைக்கிறது இல்லை. அதனால நம்மளுடைய சுயநலத்துக்காகவும், நம்மளுடைய இச்சைக்காகவும், நம்மளுடைய சுகத்துக்காக தான் மற்றவங்களை நம்ம எடுத்தறிஞ்சு பேசணும். ஆனால் அப்படி நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. விசேஷமாக ஆண்கள் அதிகமாக மனைவியை நேசிக்கணும். ஏன்னா அந்த மனைவி என்னன்னா ஒரு பலவீனமான பாண்டம். வேதமே சொல்லுது. ஏன் பலவீன பாண்டம்னா அவங்க எடுத்த உடனே சோர்ந்து போவாங்க.
இது நல்லா தெரியணும், ஒரு கணவருக்கு தெரியணும். அந்த மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நாம மனைவியோட குணத்தை பார்த்து நாம் நடந்துக்கணும். அதே போல மனைவியும் கணவனோட குணத்தை பார்த்து நடந்து கொள்ளணும். வாழ்க்கையில நாம் உயிரோடு இருக்கிற நாள் சொற்ப காலம்தான். அதை நம்ம ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் அனுபவிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் தான் நமக்கு நேரிடும். ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். குடும்பத்தை நேசிக்கிற தேவன் நம் தேவன். நம்ம உண்மையா ஆண்டவரை தரிசிப்போமானா அவருடைய சொல்லுக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கணவன் மனைவி இருவரும் அந்த குடும்பத்தை கட்டணும். நம்ம ஆண்டவர் மேல முழுமையான ஒரு அன்பு, முழுமையான ஒரு விசுவாசம் வைக்கலன்னா நிச்சயமாக நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் எழும்பத்தான் செய்யும். நம்ம ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை, அந்த அன்பு இருந்துச்சுன்னா நாம் குடும்பத்தை ஒரு குட்டி பரலோகமா நம்ம எடுத்துக்கிட்டு போனோம். அந்த அந்த குடும்பம் ஒரு குட்டி பரலோகமா அமையணும்னு சொன்னா அந்த கணவன் மனைவி இருவருக்கும் அந்த அன்பு இருக்கணும், அந்த ஒற்றுமை இருக்கணும், அந்த தயவு இருக்கணும், அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும். இருவருக்கும் கீழ்ப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த குடும்பம் சிதறி போக வாய்ப்பு இருக்கு. எனக்கு அன்பான இந்த பிள்ளைகளே, நாம் தரிசிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவரு என்ன எதிர்பார்க்கிறாரோ அதைத்தான் நாம் செய்யணும். அதுக்குதான் அந்த பூமியில இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மளை பேர் சொல்லி அழைத்து எங்கேயோ இருந்த மனைவியும் எங்கேயோ இருந்த கணவரும் ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமா அமைத்து நம்மளை வழி நடத்திட்டு வர்றாரு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இன்னொரு காரியம் நம்ம மறந்துடும். குடும்ப ஜபம் நம்ம பெரும்பாலும் இருக்கிறது இல்லை. என்னன்னா காலையில கணவர் வேலைக்கு போயிட்டாருன்னா அதோட ராத்திரி தான் வர்றாரு. அதே மாதிரி இப்போ பெண்களும் வேலை செய்கிறாங்க. ஏன்னா இந்த குடும்ப ஜபம் செய்வதற்கு சரியான நேரம் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் நாம தான் அதை வழி நடத்திக்கணும், வழி வகுத்துக்கணும். எப்படின்னு சொன்னால் காலையில் நம்மளுக்கு ஒத்து வர, ஏன்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவாங்க, கணவர் வேலைக்கு போவார், சில சமயம் நம்மளும் வேலைக்கு போவோம். ஆனால் என்ன செய்யணும், ராத்திரியில நாம் கூடுவது அது மிக மிக அவசியம். ஏன்னா அந்த குடும்ப ஜபம் நான் கணவன் மனைவி விசேஷமாக பிள்ளைகள் எல்லோரும் சேரும் பொழுது அங்க ஒரு அன்பு, ஐக்கியம், சந்தோஷம் பிறக்குது. நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேரும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இதை நம் தேவன் மேல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம சமயத்துல அதை மறந்துடணும், அதை நினைக்கிறது. ஆனா நம் தேவன் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன செய்யறோம், என்னோட பிள்ளைங்க என்ன செய்யுது, ஏது செய்யுது, எங்க போகுது, எங்க வருது, எப்படி அவங்க வாழ்க்கை இருக்குதுன்னுட்டு அவர் பார்த்துக்கிட்டு தான். எனக்கு அன்பான பிள்ளைங்க, அதனால நம்ம ரொம்ப கவனமா கண்ணும் கருத்துமா பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கணவன் மனைவி இருவரும் பிள்ளைகளோட அணைத்து கொண்டு கை கோர்த்து கொண்டு ஒரு 2 பாட்டல் பாடி நல்ல ஒரு, இல்லாட்டினா நீங்க என்ன செய்யுங்க, ஆதி ஆகமத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு அதிகாரமா ஒவ்வொரு நாளும் நீங்க படிச்சு அந்த அதிகாரம் என்ன உங்களுக்கு சொல்லுது, எதை பத்தி அங்க பேசுது இன்னும் தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில அப்படி இருக்கா இல்லையா, அப்படி இல்லைன்னா நம்ம சீர்படுத்தி கொள்ள அதெல்லாம் ஒரு வழியா இருக்கு. எனக்கு அன்பான பிள்ளைகளே, நாம் இதுதான் கண்டிப்பா நம்ம செய்யணும். ஏன்னா நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்ம இப்ப சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்தவர்கள்னு சொல்லும் வார்த்தை கிறிஸ்துவ பிரதிபலிக்குது. அப்ப அவரோட நிமித்தமாகத்தான் நாம் கூடுறோம், குடும்பம் கூடுது. அதையே நாம் பிரச்சித்தம் பண்ணாதபடி ஏனோ தானோன்னு நம்ம வாழ்ந்தா அதுல அர்த்தமே இல்லை. அதனால ஆண்டவருக்கு இசைந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி குடும்பத்தோடு கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வேதம் வாசித்து அது பிரகாரம் ஜபம் செய்யணும். வீட்டில் இந்த குடும்ப ஜபம் கூடும் பொழுது குடும்ப தலைவர் செய்யணும். அப்படி குடும்ப தலைவர் இல்லைன்னா அந்த மனைவி செய்யணும். இப்படியாக நீங்க செய்து கொண்டு வாங்க, உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். எனக்கு அன்பான இந்த பிள்ளைகள், நம் வசனத்தோடும் ஜபத்தோடும் ஆண்டவருடைய துதிகள் பாட நம் ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்ணுவார். எந்நேரமும் நாம் அவர் சிந்தையா இருக்கும் பொழுது பலதரப்பட்ட பிரச்சனையிலிருந்து நாம் அப்பொழுது விடுதலை பெறுவோம். தெரியுமா, அது நமக்கே தெரியாது. ஆனா அங்கே ஆண்டவர் கிரியை செய்வார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, கணவன் மனைவி இருவருக்கும் சில பிரச்சனைகள் வரும்னு சொன்னாக்கா
அந்த மனைவினால் வருதுன்னு சொன்னாக்கா அந்த மனைவி அந்த கணவரை ரொம்ப நேசிக்கிறாருன்னு அர்த்தம். ஒன்று கணவன் மாதிரி புரிஞ்சுக்கணும். கணவன் வெளியே போயிட்டு வந்தால் கணவர் எங்கே போனீங்க எதை போகிறீங்கன்னு கேட்குறாங்கன்னு சொன்னால் அது அக்கறை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதுதான் அவங்க ஒரு கணவர்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே அந்த கணவர் தான் அடங்கியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அதனால கணவர் வருத்தப்படக்கூடாது. மனைவி என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னு பொறுமையாக இருங்க. கணவர் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு மனைவி அதிகாரமாக கேட்குறாங்கன்னு சொன்னால் அது நல்லது தான், அது ஒன்றும் கெட்டது கிடையாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருப்பீங்க. ஓ எல்லாம் நல்லது தான். ஒரு கிறிஸ்தவ தலைவர்னு சொன்னால் அது அப்படி பொறுமையாக இருக்கிறது தான் ஆசீர்வாதம். எனக்கு அன்பான பிள்ளைங்களே, விசேஷமாக நீங்கள் கணவன் மனைவி அன்பாக இருக்கணும். அடுத்தது பிள்ளைங்க கிட்ட வரும். பிள்ளைங்க கிட்ட வரும் பொழுது ஒரு 5 பிள்ளைகள் இருக்காங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் அந்த 5 பிள்ளைகளோடு ஒரு தாய், கணவர் வேலைக்கு போயிட்டு ராத்திரி வர்றாரு, அந்த தாய் ரொம்ப அழகாக அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணணும். எப்படின்னு சொன்னால் ஒன்று கோபமாக இருக்கும், ஒன்று சாந்தமாக இருக்கும், ஒன்று சுட்டித்தனமாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளைங்களை அந்த ஒரு வழியில் அப்படியே அவங்கள கொண்டுட்டு வரணும். எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி வழி நடத்த முடியாது, ஏன்னா அவர்களுடைய குணங்கள் எல்லாம் வேறு. அப்போ அப்பேற்பட்ட பிள்ளைங்களெல்லாம் எப்படி நம்ம வழி நடத்தணுமோ அதை நான் செய்யணும். ஒரு தாய் அது செய்யணும்னு சொன்னால் அந்த தாய் ஆண்டவர் சமூகத்தில் முழங்காலில் நிற்கணும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அந்த தாய் ஒரு விசேஷத்தவர். அந்த குடும்பத்துக்கு அந்த தாய் வேணும். அந்த தாய் தான் அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும். இந்த தாயோட அரவணைப்பில் தான் பிள்ளைகள் வளர்க்கணும். அந்த பிள்ளை எத்தனை வயசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த பிள்ளை அந்த தாய்க்கு பிள்ளை தான். அதனால் அந்த வயசாக இருந்தாலும், ஐயோ ஒரு வயசு வந்துடுச்சு அவன் தெருப்பு அவன் பாட்டுக்கு அவன் சைட்டை போட்டுன்னு விட்டுடாதீங்க, அங்கே தான் பிரச்சனையாக வருது. ஆனால் எந்த வயசாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு நாம் பேசணும். ஆவிக்குரிய வசனங்களை சொல்லி அவங்கள அன்பாக பேசி ஆண்டவருடைய வழியில் நாம் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு வரணும். எனக்கு அன்பான இந்த பிள்ளைகளை விசேஷமாக குடும்ப ஜெபம் மறந்துடாதீங்க. குடும்ப ஜெபம் ஒவ்வொரு கிறிஸ்துவ குடும்பத்துக்கும் ரொம்ப 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 முக்கியம். இதை நம்ம விட்டுட்டுன்னு சொன்னால் நம்ம பிள்ளைகள் திசை கெட்டு போவாங்க. அதுதான் உண்மை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னை நோக்கி அமர்ந்து ஜெபம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. எவ்வளோ தூரம் நம்ம அமர்ந்து ஜெபிக்கிறோம்? சதா வேலை வேலை வேலைன்னு இருக்கிறோம். எனக்கு அன்பான பிள்ளைகள் அப்படியெல்லாம் நீங்கள் வேண்டாம். ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கணும். ஆண்டவருக்கு இந்த நேரத்தையும் நம்மளையும் அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை வித்தியாசமாக போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 128 1வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன். நான் விசேஷமாக என்னன்னு சொல்றேன்னா தாய்க்கு சொல்றேன். ஏன்னா தாய் தான் வீட்டில் இருக்காங்க, தாய் தான் அந்த பிள்ளைகளை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்த்தருக்கு நாம் பயப்படணும், அந்த தாய் பயப்படணும், அந்த மனைவி பயந்து கீழ்ப்படிந்து அவங்க சமூகத்துல போய் உட்காரணும். ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுது அந்த கணவனா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் திசை கட்டு நம்ம சொல்லுக்கு அடங்காம போனாலும் ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி அமைதியை கொண்டு வந்து நம்மகிட்ட சேர்ப்பார். ஏன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி கூச்சல் போட்டு இது அதுன்னுட்டு நம்ம செய்யக்கூடாது. ஒன்று என்ன, ஆண்டவர்கிட்ட பேரை வச்சு யார் பிள்ளை சுட்டி பண்ணுது, யார் நம்ம பேச்சு கேட்காம இருக்காங்களோ அவங்கள ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் வித்தியாசமாக கொண்டுட்டு வர்றது. அதனால தான் குடும்ப ஜபம் நம் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் குடும்ப ஜபம் அவசியம். இதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இந்நாள் வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா பரவாயில்ல, இதுக்கு மேலே நீங்கள் செய்யுங்க. வேதம் வாசிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளை வாசிக்க சொல்லுங்க. அவங்க வாசிக்கும் பொழுதுதான் அந்த வசனங்கள் அவங்க இருதயத்தில் பதியும். நீங்கள் வாசிக்காதீங்க, பிள்ளைங்களை கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்க படிக்கட்டும். அவங்க படிக்க அங்கே ஒரு மாற்றம் வரும் அந்த பிள்ளைங்களுக்கு. ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை படிக்கட்டும், கடைசியாக பெற்றோர்கள் நீங்கள் படிங்க, கணவர் படிக்க சொல்லுங்க, மனைவி தாய்மார்களை நீங்கள் படிங்க. இப்படியாக படிக்கும் பொழுது அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். பணம் முக்கியம் இல்லைம்மா, பணம் இல்லை, நம்மளுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இதை நினைவில் வைத்துக்கொண்டு
கர்த்தரையே சார்ந்து நம் குடும்பத்தை வழி நடத்துவோம். உம்முடைய ஆண்டவருடைய கரம் எந்நேரமும் என்னோடையும் அன்பான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு தேவ பிள்ளைகளோடு இருக்க நான் கர்த்தரை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஆமென்.